ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் சீரீஸில் இது எபிசோட் 4. இந்த எபிசோட் 4ல் வந்து நம்ம கொஷின் நம்பர் 76லேருந்து 100 வரைக்கும் பார்க்க போகிறோம். சரி, ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகிறோம். அக்ரிணை தொடரை கண்டறிக. மலர்கள் மலர்ந்தன. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஒருமை பன்மை பிழையை அறிந்து சரியான தொடர் அறிந்துதல். அவர் கோயிலுக்கு சென்றனர். ஓகே, அவர்னு சொல்றாங்க, கோயிலுக்கு சென்றாருன்னு தான் சொல்லணும். இது தப்பு. மரம் முறிந்து விழுந்தன. மரம்ன்றது ஒருமைதான். மரம் ஒரு மரம் தானே சொல்றாங்க. அப்போ மரம் விழுந்ததுன்னு தான் சொல்லணும். தப்பு. சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. இதுவும் தப்பு. இது வந்து சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினர். ஓகே, இதான் கரெக்ட். கீழ்காண்பவனவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. கடிமணம். அழைத்தனர் உற்றார். நிலவோ காய்ந்தது. அம்மவாளி. இதான் இதுல கரெக்டா இருக்கு. ஆப்ஷன் சி, நிலவோ காய்ந்தது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். பாடறிந்து ஒழுகுவது பண்பு எனப்படும். பண்பு எனப்படுவது ஒழுகுதல் பாடறிந்து. சென்டென்ஸ் தப்பு. பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. விஷுவல் ஸ்கேனர். விஷுவல் ஸ்கேனர்னா கட்புலமேவி. ஓகே, ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஆன்கரேஜ். ஆன்கரேஜோட தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஊன்றுதலை. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் பி. மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லின் தமிழ் சொல்லை தருக. மோனோபோலினாலே தெரியும். அதாவது மோனோபோலினா இப்போ ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து அது மட்டும் அந்த கம்பெனியை வந்து எல்லா பிராண்டையுமே, அதாவது அந்த கம்பெனியே வந்து அந்த அந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கான எல்லாத்தையுமே அவங்களே பண்ணுவாங்க. எங்கேயும் வெளியே இருந்து மெட்டீரியல்ஸ் வந்து வெளியே இருந்து வாங்குறது, வேற கம்பெனி இருந்து மேனுஃபேக்சர் பண்ணி வாங்குறது, அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்தையுமே அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சொல்லுவாங்க மோனோபோலினா. ஸோ அப்படி பார்க்குறப்ப தனி வண்ணாண்மை கட்டுப்பாடு. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே, இந்த கொஸ்டின் தாங்க எனக்கு வந்து இது எதுக்கு தமிழ்ல கேட்டாங்கன்னே தெரியல. ஏன்னா இதெல்லாம் இருக்கவே இருக்காது. ஸோ சரி, வாங்க இதை பார்த்துவோம். அபூலியா மன உறுதி குறைபாடு. அகோமியா தலைவழுக்கை. அப்சஸ் சீழ்கட்டி. அலோபேசியா யூனிவர்சலைஸ் உடல் வழுக்கை. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும் போதே உற்சாகம் பிறக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவிகள் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவிகளில் குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவியை கண்டறிக. அதிலேயே பொருந்துச்சு. தென்னிந்தியாவின் ஸ்பானா என்னது? குற்றாலத்தை தான் சொல்றாங்க. ஸோ குற்றால அருவி. ஆப்ஷன் டி. தமிழ் வளர்ச்சித்துறை கொள்கை விளக்கம் குறிப்பு 2024 to 2025. முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்லம் திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாதமி, ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு. கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது மற்றும் நோபல் பரிசு இலக்கிய தமிழ் மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு பெற்றிருப்பேன் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர் 2021 முதல் 2022 நிதியாண்டு முதல் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சம் 10 விருதாளர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது. கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருதாளர்களுக்கு இல்லம் வழங்கப்படுது? இது ஃபர்ஸ்டே இருக்கு பாருங்க, லாஸ்டா இருக்கு பாருங்க. 10 தான். சாரி, 10 தான். ஆப்ஷன் டி 10. கடுகு சிரித்தாலும் காரம் போகுமோ என்ற பழமொழி பொருள் கண்டறிக. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது. அது கடுகு சிறுசா தான் இருக்கும். அது வந்து குறைச்சு மதிப்பிடக்கூடாது. சிறுசா இருக்குன்ற
குறைச்சு மதிப்பிடக்கூடாது. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொருத்துக. கடன் கழித்தல், மனமின்றி செய்தல், கடை விரித்தல், தன் ஆற்றலை செலுத்துதல், கச்சை கட்டுதல், முரண்படுதல், கக்கல் கரிசல், கலங்கல் நீர். ஓகேவா? இதுக்கு வந்து ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தேர்க. தீய காலம். ஆப்ஷன் பி. ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற உவமை தொடர் உணர்த்தும் சரியான பொருள் கண்டறிக. வேதனை. ஓகே, இது பார்த்துட்டீங்கன்னா இதுலயே 3 கொஸ்டின் இருக்கு பாருங்க. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? வ.உ.சி. தான். ஓகே, அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பார்னா பாரதியாரை தான் பார்ப்பார்னு போட்டுருந்துச்சு. பாரதியார். வ.உ.சி. அவர்களை புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? அவர் என்னென்ன மொழி தெரிஞ்சிருந்தாருன்னா தமிழ், ஆங்கிலம் தான். இங்கிலீஷ், தமிழ் தான். ஆப்ஷன் சி. ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருக. கருத்துரு தான் ஆன்சர். ஆப்ஷன் சி. இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லின் இணையான எதுனா இரிகேஷன் தான் நம்ம படிச்சிருப்போம் சயின்ஸ்லாம், நீர்ப்பாசனம். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவரை கண்டறிக. ஸோ இது பெரியார் கிடையாது. தமிழக அரசியல் வானில் பெரியார் கிடையாது. இது வந்து அறிஞர் அண்ணா தான் வரும். ஆப்ஷன் பி. டி.கே. சிதம்பரனாருடன் தொடர்பில்லாத எதுனா தமிழ் எழுத்தாளர், திறனாய்வாளர், வழக்கறிஞர், பேராசிரியர். அவர் வந்து பேராசிரியராக இருந்ததுல இல்லை. ஸோ ஆப்ஷன் டி பேராசிரியர் தான் ஆன்சர். கூற்று. உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடு உரிமைகளோடு தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். கரெக்டு. அழிவு நிலையில் இருந்து வெவ்வேறு சுவடிகளை பலமுறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாள் முழுவதும் ஓய்வில்லாமல் பதிப்பு பணியினை மேற்கொண்டார். ஆப்ஷன் பி தான். ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் பி. காரணம் கூட்டு ரெண்டுமே சரியான வழக்கம் தான். கீழ்வருவனவற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்க. திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹாரிஸ் பாரதியார். இதுதான் தப்பு. அப்போ வந்து ஆப்ஷன் சி தான் தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. நாகனார். ஆப்ஷன் சி நாகனார். மண்ணோடியத்தை மரத்தனைய என்னும் என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? மேடைக்கு அஞ்சி சொல்ல மாட்டாதவர். அதாவது ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 25 கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு. மீதம் உள்ள கொஸ்டின்ஸை அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.